சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட 40,000 ரூபாய் பணத்தோட வரணும், அப்படி இல்லாட்டி ஒட்டுமொத்த டிரைவரும் நாங்கள் இங்கே இருப்போங்க, அது மட்டும் கிடையாது நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கிட்ட முத்து வந்து சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாமல் சிந்தாமணி இருந்துட்டு சரி நான் பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிமட்டு பசங்களுக்கு ஒரு வேலையை சொன்னால் உருப்படியாக செய்யறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பயங்கர கோவத்தோட இருக்காங்க. ஆமாம், இந்த வேலையெல்லாம் அந்த ரோகிணி சொல்லி தானே நம்ம செஞ்சோம், அந்த ரோகிணியால் தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையும் பணத்தையும் நம்ம அவகிட்டயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணி வந்து கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ சொல்லி தான் மீனாவோட அம்மாவோட கடையை நான் தூக்குனேன். சரி உன் மாமியார் இருந்துட்டு அவங்க அம்மாவை பழி வாங்கினா எப்படி, அந்த மீனாவோட வண்டியை சேத்தியத்தில் தூக்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால மீனாவோட வண்டியும் நான் அவசரப்பட்டு தூக்கிட்டேன். அதனால் அந்த முத்து வந்து எப்படியோ ஒன்று உண்மையை கண்டுபிடிச்சி வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். ஒட்டுமொத்த தைவரையும் கொண்டு வந்து நிப்பாட்டவன் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா சொல்லியிருக்கான். நானாக இருக்காங்காட்டியும் உன் பேரை நான் சொல்லாமல் இருக்கேன். உன் பேரை சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு அந்த 40,000 ரூபாய் பணத்தை நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் எதுக்காக ஆண்டி பணம் கொடுக்கணும்? என் மாமியார் சொன்னதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மீனாவை நான் எப்படியோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ தேவையில்லாமல் ஐடியா கொடுத்ததுனால தான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு அந்த முத்து வேற பணத்தை கேட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீ பணத்தை கொடுத்து தான் ஆகணும் ரோகிணி, உனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முடியாதுன்னா சொல்லு, நான் முத்துக்கிட்ட நீ தான் பண்ண மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, கையோடே நான் பணத்தை வாங்கிக்கிறேன். அதனால் நேராக நான் எங்கே இருக்குன்னு சொல்ல, நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. நான் ஷோரூமில் இருக்கேன், மனோஜும் இங்கே தான் இருக்கார், அவருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது மனோஜ் கிட்டே நான் வேறு ஏதாவது கூட நான் காரணத்தை சொல்லிக்கிறேன், ஆனால் நான் ஷோரூம்க்கு வரேன், பணத்தை ரெடியாக எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜ் கிட்டே போகிறாங்க. அங்கே வந்து மனோஜ் இருந்துட்டு டீலருக்காக பணம் கொடுக்கறதுக்காக பணத்தெல்லாம் எண்ணி வச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்துதான் ரோகிணி இருந்துட்டு வித்யாவுக்கு நம்ம கல்யாணத்தப்போ 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்து எனக்கு நகை எடுத்து போட்டா. இப்போ நான் அவளுக்கு கல்யாணம் வரப்போகுது, அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல, 1,001 ரூபாய் மொய் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, நீ சொன்ன மாதிரியே 1,001 ரூபாய் மொய் போட்டுடலாம், என் இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி இப்போ நம்ம என்ன தான் பண்ணணும், 50,000 ரூபாய் பணம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு 50,000லாம் என்னால் முடியாது. சரி முடியாதுன்னா விடு, நான் என் நகையை விற்றாவது நான் கடந்து அடிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ரோகிணி, நகையை விற்க போறியா? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணாத, கொஞ்சம் நேரம் அமைதியாரு, உனக்கு தேவை பணம் தானே, இதில் 50,000 ரூபாய் பணம் இருக்குது, டீலருக்காக கொடுக்கறதுக்காக நான் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சிந்தாமணி வராங்க. மனோஜ் இருந்துட்டு ரோகிணி அங்கே பாரு சிந்தாமணி வராங்க, அவங்க சாதாரண கஸ்டமர் கிடையாது, பெரிய கஸ்டமர், அவங்கள வச்சு நிறைய பொருளை நம்ம சேல்ஸ் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் இரு மனோஜ், நீ ஏன் அவசரப்பட்டு நீ ஏன் முடிவு எடுக்கிற, கொஞ்ச நேரம் இரு, அவங்க வந்தால் எதுக்காக வந்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் பிளானை போடு அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வாங்க ஆண்டி, ஆமாம் என்ன பொருள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பொருளெல்லாம் பார்க்குறதுக்காக வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே மனோஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பொருள் பார்க்க வரலன்னா இப்போ எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இது கல்யாணம் வருது, நிறைய பேர் எல்லா பெரிய பெரிய இடம், ஒரு வீட்டு கல்யாணத்துலேயே ஒரு 4-5 பேருக்கு மேக்கப் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே மனோஜ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தனியாக ரோகிணியை கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ நீ எங்கிட்ட 50,000 ரூபாய் பணத்தை வாங்கினல, இவங்கக்கிட்ட எப்படியாவது பணத்தை அதிகமாக பேசி அந்த 50,000 ரூபாய் பணத்தை வாங்கி திரும்ப எங்கிட்ட
என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தாங்கண்டி பணம் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க. உங்களை பண்ண சொன்னதுக்கு பேசாமல் நான் வேறு யாராவது பண்ண சொல்லியிருக்கலாம். என்ன பண்ண சொன்னதுனால தான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் பேசாமல் போகிறேன். வேறு யாராவது இருந்தால் பணத்தையும் வாங்கிட்டு நீ தான் பண்ணன்னு சொல்லி உன்னை காட்டியும் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அதுக்காக அந்த மீனவை நான் சும்மா விட்டுற மாட்டேன். அவளை இருக்கிற இடம் தெரியாமல் அழுக்கி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணியோட ஆளை இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு நீ என்னடா பெரிய இவனா, எங்கள் அக்கா கிட்டே நீ மோதிரியா, உன்னால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடவும் கையில் வச்சிருக்கிற லாடை எடுத்து கால் மேலே போட்டுடுறாங்க. ஐயோ கால் அவனை அடிக்கிறதா சொல்லி நீ அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரவுடிங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சிந்தாமணி வராங்க. ஒரு வேலை கூட உருப்படியே செய்ய மாட்டீங்களாடா, நீங்கள் செஞ்சதை பத்தாம காட்டி வேற கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்காக தான்மா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணுன்னு சொல்கிறது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். இனிமேல் உன் பொண்டாட்டிக்கு இருக்கு, அவள் தேவையில்லாமல் என் வழியில் அடிக்கடிக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளை நான் என்ன கெதிக்கு ஆளாக்குறேன்னு மட்டும் பாரு. ஏற்கனவே அவள் எங்கள் வீட்லேயே அவள் வளரக்கூடாதுன்னு சில பேர் வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாரையும் தாண்டி தான் அவள் மேலே வளர்ந்து வந்துட்டுருக்கா. இன்னும் மேலே மேலே போகத்தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்த இருந்துட்டு செம கீதா பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மீனா கிட்ட வண்டி விஷயம் ஏதாவது தெரிஞ்சுதாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னும் எதுவும் தெரியலங்க மாமா, அவரும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி விடுமா, நானும் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதனால் புது வண்டியை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி மீனாவை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. உங்ககிட்ட என்ன பணம் நிறைய கொட்டியாக கிடக்குது, முன்ன மாதிரி எதுவும் எங்கிட்ட பணமும் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம செலவுக்கே இங்கே பணம் இல்லை, இதில் நீங்கள் அவளுக்கு புதுசாக வண்டி வேறு வாங்கி கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பசங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்தேன். இப்போ அப்படி இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க, சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும், அதை வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மனோஜ் ரோகிணி வராங்க. மனோஜ் வந்தோடனே ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன 10,000? ஏற்கனவே ரோகிணிக்கு நான் 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 50,000 ரூபாய் பணத்தை இவகிட்ட கொடுத்தியா, எதுக்கடி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனோஜ் இருந்துட்டு அம்மா கோவப்படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்களே, கல்யாணம் வேறு ஆகிறப்போகுது, அதனால தான்ம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு 101 ரூபாய் மொய் வச்சுட்டு போக வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு 50,000 ரூபாய்? ஒழுங்கு மரியாதையாக அவகிட்டே இருந்து பணத்தை வாங்குற வழியை பாரு, அவள் சம்பாதிக்கிறதே எங்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். இதில் நீ என்னை கேட்காம நீ அவளுக்கு 50,000 ரூபாய் பணத்தை வேறு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது, எல்லாரும் 1000 2000 மொய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இங்கே 101 ரூபாலாம் வைக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வராங்க. வண்டி இனிமேல் கிடைக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வண்டி திருடினவங்க எல்லாத்தையும் ஸ்பாட்டாக கழட்டி எல்லா நார்த் இந்தியன் சைடு அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் நான் உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான். சிந்தாமணி தனியாலாம் பண்ணலை, இந்த வீட்டில் யாரோட ஒரு உதவியால் தான் மீனோட வண்டி எடுத்திருக்காங்க. பணத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், உன்னை மாதிரி கோட்டெல்லாம் விட்டுட்டு வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா நம்ம புது வண்டியை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரவியும் ஸ்ருதியும் எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கி கொடுங்க, அதுதான் நல்லா இருக்கும், ஏன்னா பெட்ரோல்லாம் இப்போ போட்டாலையும் பத்த மாட்டேங்குது, அதனால் எலக்ட்ரிஷியன் வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் வந்து சொல்லிடுறாங்க. மீனா அதையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி ஒரு பக்கம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.